எந்த ஒரு முருகன் கோயிலா இருந்தாலும் கருவறைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மயில் தான் வாகனமா இருக்கும். ஆனா இந்த ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா ஐராவதம் வந்து வாகனமா இருக்குதுங்க. வணக்கம், நமஸ்தே. நான் உங்க சீனாடத்தினேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல லொக்கேட் இருக்க சுவாமி மலைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சுவாமி மலையோட சிறப்பம்சத்தை பாக்குறதுக்கு முன்னாடி பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பனுக்கே பாடம் சொல்லி தந்த சுப்பையான்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். தன்னோட அப்பனான சிவபெருமானுக்கு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் பாடம் சொல்லி கொடுத்திருக்காரு. முருகப்பெருமானுக்கு மொத்தம் 6 படை இருக்குதுங்க. அதுல 4ஆம் படம் வந்து சுவாமி மலைங்க. இந்த சுவாமி மலை பாத்தீங்கன்னா சிறிய மலைங்க. இந்த மலையில வந்து முருகப்பெருமான் அவ்வளவு அற்புதமா காட்சி அளிக்கிறாரு. பாக்குறதுக்கு மெய் மறந்து போய் பாப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா இருக்காருங்க. இந்த கோயில்ல பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. எதனால முருகப்பெருமானுக்கு ஐராவதம் வந்து வாகனமா இங்க அமைஞ்சிருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, மத்தவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோயில் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. சிற்பங்களும் சிலைகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நுண்ணியமா வந்து செதுக்கப்பட்டிருக்குதுங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். சோ மறக்காம கும்பகோணம் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. மன அமைதியோட நீங்க போவீங்க. அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா சிற்பங்களுக்கே பேர் போன இடத்தோட வீடியோ எடுத்து நம்ம போட போறோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.